தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நீட்டில் நடந்த குளறுபடியை எதிர்த்து இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லி ஜந்தர் மந்தர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, இந்த இளைஞர்களை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மோடு ஏராளமானவர்கள் இவர்கள்லாம் வடக்கன்ஸு, இவங்களுக்கெல்லாம் கல்வி அறிவு கிடையாது, எந்த ஒரு நாகரிகமும் கிடையாது, இவர்களுக்கெல்லாம் போராட்டம் எதுவுமே தெரியாது. டெல்லியில் இன்றைக்கு போராடக்கூடிய ஏராளமான அந்த இளைஞர்களை பார்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாமும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லோரும் இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். எதை வச்சு நம்ம இதை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள், இவர்களை ஒப்பிட்டு தான் அவங்க வடக்கன்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கல்வி அறிவில்லை, வடக்கன்ஸு என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட்டில் நடந்த குளறுபடி, கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும், அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார காலமாக அந்த ஜந்தர் மந்தர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கமே அந்த போராட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலையை இந்த இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு புறம் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை பார்த்தோம் சொன்னா, இன்றைக்கு ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றியோ அல்லது அது போன்ற ஒரு போராட்டங்களையோ இவர்கள் கையில் எடுத்தார்களா என்று கேட்டால், ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களை தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களிலே ஒரு சாரார் என்ன செயல்கள் செய்து கொண்டிருக்காங்க, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, நாட்டுக்காக போராடக்கூடிய அந்த இளைஞர்களுடைய செயலையெல்லாம் விட்டுவிட்டு அதையெல்லாம் கவனிக்காமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சினிமா படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு நடக்கிறாங்களாம். எதுக்கு? சினிமா படம், அந்த படம் வெற்றி பெறணும், அதுக்காக முட்டி போட்டு நடக்கிறாங்க. அந்த இடத்துல முட்டி போட்டு நடந்து மண் சோறு தரையில அந்த சாப்பாடு போட்டு அப்படியே சாப்பிடுறது. நாம இளைஞர்களுக்கு தான் இந்த விஷயத்தை நாம சுட்டி காட்டுறோம். கல்வி அறிவுல தமிழகம் 2ஆம் இடம் என்று நாம நெஞ்ச நிமிர்த்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் எல்லாம் நம்ம நல்ல ஒரு கல்வி அறிந்தவர்கள், கல்வியாளர்கள், சிந்தனைக்குரிய மக்கள் என்று சொல்லிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சமீப காலத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பெருங்கூட்டம் இளைஞர்கள், இளைஞிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையான கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி சினிமா நடிகர்கள் பின்னாடி இப்படி எல்லாம் செயல்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு சினிமா வெற்றி பெறணுன்றதுக்காக முட்டி போட்டு நடந்து மண்சோறு சாப்பிட்றேன்றான். இதுதான் நீங்க கற்றுக்கொண்ட கல்வியா? எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? யோசிச்சு பாருங்களேன். நல்ல பகுத்தறிவோடு யோசிக்கக்கூடிய இளைஞர்களாக நம் தமிழ்நாட்டில் இருந்த இளைஞர்கள் எல்லா விஷயத்திலும், அது விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, கல்வியுடைய போட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், இளைஞிகள் முதலிடத்தில் வந்த செயல்களாக நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா, அந்த அறிவெல்லாம் மங்கி போயிடுச்சா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சினிமா படத்துக்காக இப்படி எல்லாம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன் இப்படி மாறினார்கள் என்று பார்த்தால், நம்முடைய பார்வைக்கு இவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இதே சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படி சொல்றோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமைச்சர், இவர் ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறாரு. எப்படி போடுறாருன்னு சொன்னா, நான் போய் சிஎம் சார் கிட்ட போய் 3 மணி நேரம் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டேன். ஒரு மந்திரி பேசக்கூடிய பேச்சுங்க. இவர் மக்களுக்கு சொல்றாராம், நான் போய் சிஎம் சார் கிட்ட சொன்னேன், 3 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நான் போய் 23ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி மக்களுக்கு சொல்றாரு. ஒரு மினிஸ்டர்னு சொன்னா
மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். ஆனா அந்த படம் பார்க்கக்கூடிய அந்த 3 மணி நேரம் மட்டும் அதை கழட்டி எங்களோட அந்த பழைய தலைவரோட ரசிகரா அந்த 3 மணி நேரம் மட்டும் செயல்படணும்னு அண்ணன் அனுமதி கேட்டிருப்பேன். ஆனா அந்த நேரம் இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எப்போ இனி என் தலைவர் படத்தை இந்த முதல் நாள் 2-3 நாளா வெயிட் பண்ணி அந்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்க போறோம்னு தெரியல. ஸோ கடைசி படம்னா கொஞ்சம் இதன் வாயிலாகவும் கேட்டுக்கிறான். இவர் என்ன ரோல் மாடலா இருக்காரு? சினிமாவுக்கு இவர் போய் டைம் கேட்கிறாராம், அவகாசம் 3 மணி நேரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய மினிஸ்டர் தான் இன்றைக்கு, மந்திரிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடியதை பார்க்கிறோம். இன்னொரு புறத்தில் பார்த்தா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ராயபுரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர் என்ன பண்றாரு? இவரும் ரீல்ஸ் போடுறாரு. என்ன ரீல்ஸ் போடுறாரு? 23ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நாள், இன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ண போறேன், நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நான் மறந்து விடுவேன், மறந்துட்டு இந்த கொண்டாட்டத்தை நான் சிறப்பாக கொண்டாட போறேன் அப்படின்றார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களை எப்படி வழி நடத்தணும், அவர்களுக்கு நீங்க கல்வியின் பக்கம் அழைச்சிட்டு போகணும், நல்ல உபதேசங்களை சொல்லணும், நல்வழிப்படுத்தணும், இப்படிப்பட்ட பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், இவங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒருத்தர் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் மறந்துடுவேன், மறந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவேன்றாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் 3 மணி நேரம் அவகாசம் கேட்டு சினிமா போய் பார்த்து என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்றாரு. இன்றைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யறாரு. என்ன அறிவிப்பு? இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல, இந்த படத்தை நீங்க ஒரு தமிழ்நாடு முழுவதும் திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடணுமா. அப்படியே நீங்க இன்னும் ஒரு படி போகணும்னு சொன்னா அரசு விடுமுறை கூட விட்டுருவார் போல இருக்கு. இவர் பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதனால நீங்க அரசு விடுமுறைன்னு சொன்னாலும் நாம யோசிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நான் போயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும்? கல்வியின் பக்கம் அழைத்து போகணும், மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து செல்லணும். அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத நேர்மையான வாழக்கூடிய அந்த செயலின் பக்கம் அவர்களை அழைத்து செல்லணும், நல்வழிப்படுத்தணும். மக்களை கெட்டு போகக்கூடிய தவறான பாதையில் செல்லக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் நேர்வழி அழைத்துட்டு வரக்கூடிய அறிவிப்புகளை, பேச்சுக்களை பேசணும். ஆனால் இங்கே பார்த்தோம் சொன்னா, ஒருத்தர் லீவ் கேட்டேன் சினிமா பார்க்கறதுக்குன்றாரு, ஒருத்தர் நான் சட்டமன்ற உறுப்பினர் மறந்துடுவேன்றாரு, இன்னொருத்தர் கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவரு இந்த படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு இன்னும் அந்த இளைஞர்களை தவறான பாதையில் அழைத்து செல்லக்கூடியதை பார்க்கிறோம். எந்த விதமான போராட்டமோ எந்த விதமான அந்த சிந்தனையும் இல்லாமல் போய்விட்டது. நமக்காக டெல்லியில அந்த ஜந்தர் மந்தர் என்ற பகுதியில் வார கணக்கில் அந்த இளைஞர்கள் அடிபட்டு மிதிப்பட்டு கண்ணீர் புகையெல்லாம் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு அவ்வளவு போராடுறாங்களே, அதை கவனிக்கலாம். அவங்களுக்கான நம்ம ஆறுதல் நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒத்துழைப்பு தரலாம். ஏதாச்சும் ஒன்று இருக்கா? தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இது மாதிரியான கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு காலத்தில் வரங்க. கடந்த காலங்களில் ஏராளமான கட்சிகள் வந்தது. சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகளாக மாறினார்கள். சினிமா நடிகர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சர்களாக கடந்த காலங்களில் வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள், அவருடைய பணிகளை செய்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். அதுக்குன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக்கிறதா? தமிழ்நாடுன்னு சொன்னாலே, இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டுன்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு உண்டு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பாங்க, அவங்க நல்ல ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தாண்டி போகக்கூடிய மாநிலங்கள்லாம் நம்மை பார்த்து பேசக்கூடிய கடந்த காலங்களுடைய அந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு பார்த்தோம் சொன்ன, சினிமா படம் அது வெற்றி பெறணுன்றதுக்காக முட்டி போட்டு நான் வேண்டுதல் நடந்து போறேன், மண்சோறு சாப்பிட போறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதை நோக்கி இந்த தமிழ்நாட்டை நீங்க தள்ள பார்க்குறீங்க? இன்னும் ஏராளமான இளைஞர்கள் இதையெல்லாம் பாற்று உங்களை மாதிரியே அவங்களும் சீரழிஞ்சு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அதுக்காக தான் இந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படியெல்லாம் அறிக்கையா விட்டுட்டு இருப்பீங்களா நீங்க? அப்ப இந்த மாதிரியான செயல்கள், இப்படி வழிநடத்தக்கூடிய செயல்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கட்சியுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் இளைஞர்களை, இந்த நாட்டுடைய மக்களை இப்படி வழிநடத்துவீர்கள் என்று சொன்னால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில காலம்தான். மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விரும்பாத மக்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் அவங்கள உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு தேர்தல்னு வரும், உங்களை
எப்படி அவர்கள் ஆர்வத்தோடு தமிழ்நாட்டில் அந்த மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களெல்லாம் கவனித்து தூக்கி வீசி அடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் நீங்க வந்துட்டீங்க, இந்த வெற்றியை இந்த நிலையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக நீங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையில் நீங்க ஆட்சி நடத்தணும், இளைஞர்களை நல்ல முறையில் கொண்டு போகணும். அதை விட்டு நீங்க இப்படி வாங்க, இப்படி கொண்டாடுங்க, இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சினிமாவின் பக்கமும் தவறான பாதையில் மக்களும் நீங்கள் அழைத்து செல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு ஆரோக்கியமானதல்ல. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு நாம் பார்த்து சொல்கிறோம், அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் எப்படி இந்த நாட்டில் கல்வி அறிந்தவர்களாக அறிவு சிந்தனை உள்ளவர்களாக தமிழகத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்களோ அதே போன்று நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். பல துறைகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் முதலிடத்தில் வர வேண்டும். அதை விட்டுவிட்டு இது போன்ற செயல்கள் நாம் செய்வோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் நம்மளை பார்க்குறாங்க, என்னப்பா இது தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை நாம் எதுவும் பெருசாக நினைச்சோம், இவ்வளவு கீழ்மட்டத்தனமான வேலைகள் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் துடைக்க வேண்டும். இளைஞர்கள் நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி இவ்வளவு நீங்கள் கீழ்த்தரமான செயல்கள் செய்வது ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் அறிவுள்ள செயல்கள் செய்யக்கூடியவர்களாக தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனாக இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.